பீனக்ஸ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், சில கதைகளில் உஃபச் அல்லது தீர்மாண்டுவல் அமைதியாக வாழும். அதன் வாழ்நாளின் முடிவு காலம் நெருங்கும் போது அது ஒரு சோகமான ஆனால் அற்புதமான பயணத்தை தொடங்கும். கூட்டை கட்டல் பீனிக்ஸ் உலகின் மிக உயர்ந்த சிகரங்களில் அல்லது மிக அழகான மரத்தின் கிளையில் சென்று மனம் வீசும் இலவங்க, பட்டை, சந்தனம், மனம் மிக்க பிற மூலிகைகள் ஆகியவற்றை கொண்டு ஒரு சிறப்பான கூட்டை கட்டும் நெருப்பை உருவாக்குதல். கூட்டம் கட்டிய பின் அது கூட்டில் அமர்ந்து தன் கடைசி பாடலை பாடும். பிறகு தங்குடலில் உள்ள உள் நெருப்பை பற்ற வைத்து அந்த கூட்டை தானே தீயில் மூழ்கடிக்கும். மரணமும் மறுபிறப்பும் சிறிது நேரத்தில் பிரகாசமான தீச்சுவாலைகள் பீனிக்ஸ் பறவையை முழுவதும் எரித்து சாம்பலாக்கிவிடும். ராட்சதமெரும் பிக்கு பின் கூட்டில் மிஞ்சி இருப்பது வாசனை மிகுந்த ஒரு சாம்பல் மேடு மட்டுமே. புதிய பிறப்பு. ஆனால் இந்த கதை அத்துடன் முடிவதில்லை. சில கணங்கள் கழித்து அந்த வெதுவெதுப்பான சாம்பல் மேட்டிலிருந்து ஒரு புதிய அழகான பீனிக்ஸ் குஞ்சு தோன்றி எழும். பயணத்தை தொடருதல் இந்த இளம் பீனிக்ஸ் அதன் பழைய உடலின் சாம்பலை ஒரு முட்டையின் வடிவத்தில் உருட்டி அதை கொண்டு போய எகிப்தில் உள்ள சூரிய கடவுள் ஆலயத்தில் வைக்கும். அதன் பிறகு அது தனது புதிய வாழ்க்கை சுழற்சியை தொடங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்